Now we see about classification of algae. Algal classification was proposed by F.E. Fritsch. Underline this. Algal classification proposed by F.E. Fritsch. The classification is based on pigmentation, type of flagella, reserve food materials, that is stored food material, thallus structure and reproduction. ஸோ அவரோட கிளாசிஃபிகேஷன் எதெல்லாம் பேஸ் பண்ணியிருந்தார்? பிக்மெண்ட்ஸ், என்னென்ன பிக்மெண்ட்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்குது, கலரிங் பிக்மெண்ட்ஸ், குளோரோஃபில் ஏ, பி, xanthophylls, carotenoids, erythromycin, like what are the pigments present in that. அடுத்து டைப்ஸ் ஆஃப் flagella அரேஞ்ச்மெண்ட்டு, ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸ், ஸ்டோர்டு ஃபுட் மெட்டீரியல்ஸ், அதில் என்ன, thallus ஸ்ட்ரக்சர், அதோட பாடி ஸ்ட்ரக்சர், யூனிசெல்லுலாரா மல்டி செல்லுலாரா, அதோட ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனா, ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனா, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், அதோட ரீப்ரொடக்ஷன். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவரோட கிளாஸிஃபிகேஷன் இருந்துச்சு. எதை கிளாஸ் பண்ணி? பிக்மெண்டேஷன், டைப் ஆஃப் ஃப்ளாஜெல்லா, ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல், thallus ஸ்ட்ரக்சர் அண்ட் ரீப்ரொடக்ஷன். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஆல்கே வந்து கிளாஸிஃபை பண்ணியிருந்தார். He published his classification in the book. Underline that, the structure and the reproduction of algae. அவரோட கிளாஸிஃபிகேஷனை எதில் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு? த ஸ்ட்ரக்சர் அண்ட் த ரீப்ரொடக்ஷன் ஆஃப் த ஆல்கே அப்படின்ற அவரோட புக்கில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு இந்த இயர் 1935. ஸோ ஒரு ஆல்கே வந்து 11 கிளாஸஸாக பிரிச்சிருக்காரு. ஆல்கே வந்து 11 கிளாஸஸாக பிரிச்சிருக்காரு. வாட் ஆர் தே மா? He classified algae into 11 classes: Chlorophyllaceae, Xanthophyllaceae, Chrysophyllaceae, Basilariophyaceae, Cryptophyllaceae, Dinophyllaceae, Chloromonodinae, Euglenophyaceae, Phaeophyllaceae, Rhodophyllaceae, Cyanophyllaceae. ஸோ இது மாதிரி 11 கிளாஸஸாக பிரிச்சிருக்கார். ஸோ இதில் வந்து நம்ம 3 கிளாஸஸை பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்மளோட புக்கில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. குளோரோஃபையேசியே, ஃபேயோஃபையேசியே அண்ட் ரோடோஃபையேசியே. ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? குளோரோஃபையேசியே. குளோரோஃபையேசியே இஸ் அ க்ரீன் ஆல்கே. குளோரோஃபையேசியன்றது என்னது? க்ரீன் ஆல்கே. குளோரோஃபையேசியே இஸ் அ க்ரீன் ஆல்கே. It is commonly called green algae. It is present aquatic, fresh waterலையும் இருக்குது, மரைன்லையும் இருக்குது. ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கிறது வந்து ஸ்பைரோகைரா, மரைனில் இருக்கிறது உல்வா. டெரஸ்ட்ரியலையும் இருக்குது. டெரஸ்ட்ரியல்னால் நம்ம லேண்ட்லையுமே இது வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. ட்ரெண்டிஃபோலியா. வேரியஸ் ஷேப் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் ஃபவுண்ட் இன் த மெம்பர்ஸ் ஆஃப் ஆல்கே. ஸோ இந்த குளோரோஃபையேசியில் பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்து வேரி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே இருக்கிற அந்த குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ரக்சரை வச்சு இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்குது. குளோரோபிளாஸ்ட் கப் ஷேப்டில் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிளமிடோமோனஸில், டிஸ்க் ஷேப்டில் வந்து சாராவில், கிரிடில் ஷேப்பில் வந்து யுலோத்ரிக்ஸில், ரெட்டிகுலேட்னா நெட்டு மாதிரி இருக்கிறத நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ரெட்டிகுலேட் அப்படின்னு சொல்லுவோம். ஈடோகோனியமில், ஸ்பைரல் ஷேப்டில் வந்து ஸ்பைரோகைரால, ஸ்டெலேட் ஜைக்னிமாவில், பிளேட்டில் வந்து மௌஜியோட்டியா. ஸோ அந்த குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ரக்சரை வந்து வேரி ஆகுது. எதில்? குளோரோஃபையேசியில். கப் ஷேப்டுனா கிளமிடோமோனஸ். இது ஒரு 2 மார்க் கொஷின்மாக மார்க் பண்ணிக்க. புக் பேக் 2 மார்க் கொஷினு. கப் ஷேப்டு குளோரோபிளாஸ்ட்டுனா கிளமிடோமோனஸில் இருக்குது. டிஸ்காய்டு ஷேப்பில் சாரால, கிரிடில் ஷேப்பில் வந்து யுலோத்ரிக்ஸில், ரெட்டிகுலேட் வந்து ஈடோகோனியம், ஸ்பைரல் ஷேப்டு ஸ்பைரோகைரா, ஸ்டெலேட் ஷேப்டு ஜைக்னிமா அண்ட் பிளேட் லைக் வந்து மௌஜியோட்டியாவில் வந்து அந்த குளோரோபிளாஸ்ட் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. பிக்மெண்ட்ஸ் அடுத்து என்னது? ஃபஸ்ட்டு பிக்மெண்ட்ஸை வச்சு பார்த்து இதில் என்ன பிக்மெண்ட்ஸ் இருக்குன்னா குளோரோஃபில் ஏ, பி அண்டர்லைன் பண்ணிக்கோ. அடுத்து ஸ்டோரேஜ் பாடி என்னது? பைரினாய்ட்ஸில் தான் ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து ஸ்டோர்ட் ஆகுது. இங்கே ஸ்டோரேஜ் மெட்டீரியல் என்னது? ஸ்டார்ச்சு. ஓகேவா? அடுத்து வந்து அதோட தாலஸ் அதோட செல்வால் எதால் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னர் லேயர் வந்து செல்லுலோஸாலையும் அவுட்டர் லேயர் வந்து பெக்டினாலையும். குளோரோஃபையேசி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னர் லேயர் வந்து செல்லுலோஸாலையும் அவுட்டர் லேயர் வந்து பெக்டினாலையும் ஆயிருக்கு. ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் வந்து த்ரூ த ஃப்ராக்மெண்டேஷன் மூலமாக, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் த்ரூ த ஃப்ராக்மெண்டேஷன் மூலமாகவும்,
Asexual reproduction through the zoospores, eplanospores and echinates. Sexual reproduction வந்து isogamous, anisogamous or oogamous டைப்பில் நடக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா chlorella, chlamydomonas, volvox, spirogyra, elothrix, chara, ulva. So these are the examples of the family Chlorophyllaceae. இப்போ Chlorophyllaceae என்னது? இது ஒரு green algae. It is a green algae. இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் இருக்கும், மெரைன்லேயும் இருக்கும். ஃப்ரெஷ் வாட்டருக்கு எக்ஸாம்பிள் ஸ்பைரோகைரா, மெரைனுக்கு வந்து உல்வா. டெரஸ்ட்ரியல்லையும் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ அதோட குளோரோபிளாஸ்ட் ஷேப்பை வச்சு இதில் வேரியஸ் மெம்பர்ஸ் இருக்குது. கப் ஷேப்டு, டிஸ்காய்டு ஷேப்டு, கிர்டில் ஷேப்டு, ரெட்டிகுலேட்டு, ஸ்பைரல், ஸ்டெலேட்டு, பிளேட் லைக்குன்னு வந்து அந்த ஆல்கே வந்து வேரி ஆகுது. பிக்மெண்ட்ஸ் இதில் என்ன இருக்குது? ஏ அண்ட் பி. ஸ்டோர்டு ஃபுட் மெட்டீரியல்ஸ் என்னது? இங்கே ஸ்டார்ச்சு. செல்வாலோட அவுட்டர் லேயர் வந்து செலுலோஸாலே, பெக்டினாலையும், இன்னர் லேயர் வந்து செலுலோஸாலே இருக்குது. அடுத்து ரீப்ரொடக்ஷன், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது? ஏசெக்சுவல், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். தென் எக்ஸாம்பிள்ஸ். These are the some of the examples of green algae. Green algae-குள்ள Chlorophyllaceae-குள்ள examples. The next class is Phaeophyllaceae. Phaeophyllaceae, brown algae. This is called as brown algae. Habitats மெரைன்ல இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டர்லையும் இருக்கும். ஃப்ரெஷ் வாட்டரில் பார்த்தீங்கன்னா ஃப்ளூரோக்ளாடியான்ற ஆல்கே வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. தென் இதோட தாலஸ் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா ஃபிலமெண்டஸாக இருக்கும். இதில் எக்டோகார்பஸ் அப்படின்ற ஆல்கேயில் ஃப்ரான் லைக்கு, லீஃப் லைக்காக இருக்கும். ஃபிலமெண்டஸ்னால் உனக்கு தெரியும், த்ரெட்டு மாதிரி நூல் நூலாக வர்றது தான் என்னது? ஃபிலமெண்டஸ்ன்னு படிப்போம். எக்டோகார்பஸ். ஃப்ரான் லைக்னா என்னது? லீஃப் லைக். இதில் டிக்டியோட்டாவில். ஜெயிண்ட் கெல்ப் பெருசாக இருக்கும், லார்ஜ் ஷேப்பில் இருக்கிறது வந்து லேமினரியா மேக்ரோசிஸ்டில். அடுத்து இங்கே தாலஸ் வந்து எப்படி சொல்கிறாங்க? டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு எ லீஃப் லைக் ஃபோட்டோசிந்தட்டிக் பார்ட் இஸ் கால்டு ஃப்ராண்டு. ஓகே, அந்த தாலஸில் வந்து லீஃப் லைக் ஒரு பார்ட் இருக்கிறதுக்கு பேர் ஃப்ராண்டு, ஸ்டாக் லைக் ஒரு பார்ட் இருக்கிறதுக்கு பேர் ஸ்டைப்பு. அந்த ஹோல்டு ஃபாஸ்ட் அட்டாச் டு த தாலஸ் டு த சப்ஸ்ட்ரேட்டம். ஹோல்டு ஃபாஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருமா, இதான் வந்து Phaeophyllaceaeயோட தாலஸ் பாடி அரேஞ்ச்மெண்ட்டு. பாடி அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஸ்டாக் லைக் ஸ்டைப்பு, அந்த சப்ஸ்ட்ரேட்டத்தோட அட்டாச் ஆகிருக்கிற ஹோல்டு ஃபாஸ்ட்டு. இதுதான் Phaeophyllaceaeயோட தாலஸ் அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? ஃப்ராண்டுன்னு என்னது? அந்த லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் அஸ் ஃப்ராண்டு. ரெண்டையும் அட்டாச் பண்ணியிருக்கிறது என்னது? ஸ்டாக் வந்து ஸ்டைப்புன்னு சொல்லுவோம். ஸோ பேஸோட சாயிலோட அட்டாச் ஆகிருக்கிறது என்னது? ஹோல்டு ஃபாஸ்ட்டு. அடுத்து பிக்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் ஏசி, கரோட்டினாய்ட்ஸு, சாந்தோபில்ஸு. குளோரோஃபையசியில் வந்து குளோரோஃபில் ஏபி மட்டும்தான் பார்த்தோம். இங்கே என்னது? குளோரோஃபில் ஏசி, கரோட்டினாய்டுன்ற பிக்மெண்ட்ஸ் இருக்குது, ஜாந்தோஃபில்ஸ் இருக்குது. இந்த கோல்டன் ப்ரௌன் பிக்மெண்ட் கால்டு fucoxanthine present and give shades of color from olive green to brown color. ஆலிவ் க்ரீன்லேருந்து ப்ரௌன் கலரில் கொடுக்குறது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த fucoxanthine அப்படின்ற பிக்மெண்ட்டு தான். ஸோ இதில் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேனிடால், லேமினரியன் ஸ்டார்ச். மேனிடால் அண்ட் லேமினரியன் ஸ்டார்ச் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோ. குளோரோஃபையசியில் என்ன பார்த்தோம்? ஸ்டார்ச்சு. இங்கே மேனிடாலும் லேமினரியன் ஸ்டார்ச்சும். அடுத்து ப்ரௌன் ஆல்கே Phaeophyllaceae, அதே தான், சேம் தான். அதோட ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா மொட்டைல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர். மொட்டைலில் என்னமா சொன்னோம்? ஃப்ளஜெல்லா வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு அது மூவ் ஆகும். 2 அன்ஈக்குவல் ஃப்ளஜெல்லா வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஒன்று வந்து டின் செல்லு, ஒன்று வந்து விப்ளாஷு. 2 அன்ஈக்குவல் ஃப்ளஜெல்லாஸ். ஒன்று டின் செல்லு, ஒன்று என்னது? விப்ளாஷ். ஸோ 2 அன்ஈக்குவல் ஃப்ளஜெல்லா வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஐசோகேமி, ஊகேமி டைப்பு. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து இதில் வந்து ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸு, கெமிட்டோஃபைட்டிக் ஃபேஸு. நான் உனக்கு லேட்டராக அது என்னன்னு சொல்கிறேன். ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜென்ரேஷனாக 2 ஜென்ரேஷன். கேமெட் ஃபார்ம் ஆகிற கேமெட்டோஃபைட்டிக் ஜென்ரேஷன், ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகிற ஸ்போரோஃபைட்டிக் ஜென்ரேஷன். ஸ்போரோஃபைட்டிக் ஜென்ரேஷன் வந்து டிப்ளாய்டு ஸ்டேட்டில் ஸ்டார்ட் ஆகும். கெமெட்டோஃபைட்டிக் வந்து ஹாப்ளாய்டு ஸ்டேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகும். நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உனக்கு ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் என்னன்னு சொல்கிறேன்.
இதில் ஐசோமார்பிக்கு, ஹெட்ரோமார்பிக்கு, டிப்ளான்டிக் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் உண்டு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சர்காசம், லாமினரியா, ஃபியூக்கஸ் அண்ட் டிக்டியோட்டா. தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபேயோஃபேசியே. See these pictures ma, golden and the brownish கலரில் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் என்னது? ஃபேயோஃபேசியே. நெக்ஸ்ட் ஹெட்டிங்மா ரெட் ஆல்கே ஆர் ரோடோஃபையேசியே. ரெட் ஆல்கே வேணான்னு சொல்கிறோம், ரோடோஃபையேசியே. ப்ரௌன் ஆல்கேனா ஃபேயோஃபையேசியே. க்ரீன் ஆல்கே குளோரோஃபையேசியே. வெரி குட். அடுத்து இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ரெட் ஆல்கே. ஹேபிடேட் பார்த்தீங்கன்னா மெரைன் வாட்டரில் வந்து சர்வே பண்ணும். தாலஸ் பாடி ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா மல்டி செல்லுலரும் இருக்குது, மேக்ரோஸ்கோபிக் ஃபார்மும் இருக்குது. மல்டி செல்லுலர் அண்ட் மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம். மேக்ரோனான் அது லார்ஜ், யூனிசெல்லுலரும் இருக்குதுல. யூனிசெல்லுலர் பார்த்தீங்கன்னா போர்பைரிடியம். ஃபிலமெண்டஸ்னால் த்ரெட்டாக இருக்குல்லையே, அது என்னது? ஃபிலமெண்டஸ். கோனியோ ட்ரைக்கம், ரிப்பன் லைக், போர்பைரா. இதில் என்னென்ன பிக்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தாலஸ் பார்த்தாச்சு, யூனிசெல்லுலாக இருக்குது, ஃபிலமெண்டாஸாக இருக்குது, ரிப்பன் லைக்காக இருக்குது, மேக்ரோஸ்கோப்பிக்காக இருக்குது, மல்டி செல்லுலாக இருக்குதுன்னு தாலஸ் பார்த்தாச்சு. அடுத்து என்னென்ன பிக்மெண்ட்ஸ் இருக்குது? குளோரோஃபில் ஏ இருக்குது, பைக்கோ எரித்ரன், பைக்கோசைனின். பைக்கோ எரித்ரனும் பைக்கோசைனனும் இதில் ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் ரெண்டு பிக்மெண்ட்ஸு, பைக்கோ எரித்ரன் அண்ட் பைக்கோசைனன் ஆர் ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸு. அடுத்தது வந்து மோஸ்ட்லி த கொரலினா அண்ட் லித்தோதாம்னயான் அப்படின்ற இந்த ரெண்டு ரெட் ஆல்கே வந்து எதில் ப்ரெசண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லைம் அண்ட் சுண்ணாம்பு கல்லையும் கோரல் ரீவ்ஸ் பவளப்பாறைகள்லையும் உனக்கு வந்து இந்த ரெண்டு ரெட் ஆல்கே கொரலினா அண்ட் லித்தோதாம்னியான்ற ரெண்டு ஆல்கே வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஸ்டோரேஜ் ப்ராடக்ட்ஸ் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூரிடியன் ஸ்டார்ச். ஸ்டோரேஜ் மெட்டீரியல் என்னது? ஃப்ளூரிடியன் ஸ்டார்ச். நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து நம்ம ரீப்ரொடக்ஷன் பார்க்கலாம். ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் த்ரூ த மோனோஸ்போர்ஸ், நியூட்ரல் ஸ்போர்ஸ் அண்ட் டெட்ராஸ்போர்ஸ். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஊகேமஸ் டைப்பு. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி? ஊகேமஸ். இதில் மேல் செக்ஸ் ஆர்கன் என்னன்னு சொல்கிறோம்? ஸ்பெர்மட்டாஞ்சியம் அப்படின்னு சொல்கிறோம். அது என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது? ஸ்பெர்மாட்டியம் அப்படியே வந்து அந்த மேல் கேமிட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ அதில் மேல் செக்ஸ் ஆர்கன் என்னது? ஸ்பெர்மட்டாஞ்சியம் விச் வில் ப்ரொடியூஸ் ஸ்பெர்மாட்டியம். அடுத்து ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்போகோனியம். ஸோ அடுத்து ஃபியூஷன் இங்கே எப்படி நடக்குதுன்னு பாரு. ஊகேமஸ்னாலே நம்மளுக்கு என்ன தெரியும்? ஊகேமஸ்னால் என்னது? டூ டிஃப்ரெண்ட் ஃபிசியாலஜியாலும் சரி மார்ஃபாலஜியாலும் சரி டூ டிஃப்ரெண்ட் கேமெட் ஃபியூஸ் ஆகிறதா என்னது? ஊகேமஸ் டைப்பு. த ஸ்பெர்மேட்டியம் இஸ் கேரிட் பை த வாட்டர் கரண்ட் அண்ட் ஃபியூசஸ் வித் த எக் நியூக்ளியஸ் டு ஃபார்ம் த சைகோட். அந்த ஸ்பெர்மேட்டியம் வாட்டரில் கேரி ஆகிட்டு போயிட்டு ஸோ எக்கை ரீச் ஆகி அங்கே ஃபியூஷன் நடந்து சைகோட்டை ஃபார்ம் பண்ணுது. அந்த சைகோட் இஸ் டெவலப் இன்டு த கார்போஸ்போர்ஸ். சைகோட்லேருந்து என்ன டெவலப் ஆகுது? கார்போஸ்போர்ஸ். ஸோ மியாசிஸ் அக்கர் டியூரிங் த கார்போஸ்போர் ஃபார்மேஷன். ஸ்போர் ஃபார்ம் ஆகணும்னா அங்கே கண்டிப்பாக மியாசிஸ் செல் டிவிஷன் நடக்கணும். சைகோட் ஃபார்ம் ஆகணும்னா அங்கே என்னது? மைட்டாசிஸ் செல் டிவிஷன் நடக்கணும். ஸ்போர் ஃபார்ம் ஆகணும்னா அங்கே என்னது? மியாசிஸ் செல் டிவிஷன் நடக்கணும். ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் வந்து இங்கே ப்ரெசென்ட். கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸும் இருக்குது, ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸும் இருக்குது. இதில் எக்ஸாம்பிள்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா செராமியம், பாலிசிஃபோனியா, ஜெலிடியம், கிரிப்டோனிமியா, கிகர்ச்சினா. தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரெட் ஆல்கே. ஸோ ரெட் ஆல்கேவோட ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோ. இது எல்லாமே மெரைன் தான்.